மருத்துவ வரலாற்றில் ஹெலன் பி டவுசிகோடைய மிக முக்கியமான சாதனைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஹெலன் பி டவுசிக் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் இருதய நோய் நிபுணர். இவங்க 1898 மே 24 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் பிறந்தாங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் ஹெலன் புரோக் டவுசிக். இவங்க குழந்தை பருவத்தில் இருக்கும்போதே ஒரு இயர் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டு கேட்கும் திறனை இழக்க தொடங்கியிருந்தாங்க. காலப்போக்கில் இவங்க முழுமையாக கேட்கும் திறனை இழந்தாங்க. இதுக்கப்புறமா இவங்க லிப் ரீடிங் டெக்னிக்ஸை கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது மற்றவங்க பேசுகிறத உதடு அசைவை வச்சே தெரிஞ்சுக்கக்கூடிய நுட்பங்களை கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் இவங்க சில ஹியரிங் எய்ட்ஸ் டிவைசஸையும் பயன்படுத்தி வந்தாங்க. இப்படி இருந்த போதும் கூட இவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு மருத்துவம் படித்து 1927ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேரிலாண்டோடைய பால்டிமோரில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை முடித்தாங்க. பின்னர் இவங்க ஒரு கார்டியாலஜிஸ்டாகவும் பீடியாட்ரிஷியனாகவும், அதாவது இருதய நோய் நிபுணராகவும் குழந்தை மருத்துவராகவும் ஆனாங்க. இதை தொடர்ந்து 1930ஆம் ஆண்டு அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய அங்கமான ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சீஃபாக நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலத்திலெல்லாம் ஹெலன் பி டவுசிக் நோயாளிகளினுடைய ஹார்ட் பீட், அதாவது இருதய துடிப்பை கவனிக்கிறதுக்கு ஸ்டெத்தஸ்கோப்பை பயன்படுத்தாமல் விரலை பயன்படுத்தினாங்க. ஏன்னா இவங்களுக்கு காது கேட்காதுன்றனால. அதே மாதிரி நோயாளிகளினுடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நுட்பங்களையும் இவங்க மேம்படுத்தி வந்தாங்க. இந்த காலத்தில் தான் நிறைய குழந்தைகள் ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து வந்தது. அதாவது குழந்தைகளினுடைய லங்ஸுக்கு, நுரையீரலுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் போகும்போது ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக குழந்தைகளினுடைய உதடு, கை, கால்கள் எல்லாமே நீல நிறத்தில் மாற ஆரம்பிக்கும். மேலும் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைகள் இறந்து போயிடும். இதுதான் ப்ளூ பேபி சிண்ட்ரோம்ன்றது. ஆனால் இந்த சிண்ட்ரோம் ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் என்னன்ற புரிதல் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது. இதனால ஹெலன் பி டவுசிக் ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஃப்ளூரோஸ்கோப்பின்ற ஒரு கருவியை வச்சு அப்சர்வ் பண்ணாங்க. அதன் மூலமாக குழந்தைகளினுடைய இருதயத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்றத ஹெலன் பி டவுசிக் கண்டறிஞ்சாங்க. குழந்தைகளினுடைய இருதயத்தில் பாதிப்பு ஏற்படுறனால அந்த குழந்தைகளினுடைய இருதயத்திலிருந்து நுரையீரலுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் தடைப்படுது. அதனால தான் ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சு குழந்தைகளுக்கு ப்ளூ பேபி சிண்ட்ரோம் ஏற்படுது அப்படின்றத ஹெலன் பி டவுசிக் தான் கண்டறிஞ்சாங்க. ஸோ கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ், அதாவது பிறவி இருதய குறைபாடுகள் தான் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்றத ஹெலன் பி டவுசிக் தான் கண்டறிஞ்சாங்க. மேலும் ரொம்பவும் காமனான டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோட், இதுவும் ஒரு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட், அதாவது பிறவி இருதய குறைபாடு தான். ஸோ இது அதிகமாக இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோமை ஏற்படுத்துது அப்படின்றதையும் ஹெலன் பி டவுசிக் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோட் அப்படின்ற பிறவி இருதய குறைபாடுனால 4 பாதிப்புகள் குழந்தைகளினுடைய இருதயத்தில் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளினுடைய இந்த பல்மினரி ஆர்டரி அப்படின்ற நுரையீரலுக்கு ரத்த ஓட்டம் போகக்கூடிய தமனி, அதில் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி குழந்தைகளினுடைய இருதய வென்ட்ரிகுலர், அதே மாதிரி ஏயோர்டா அப்படின்ற பெருநாடி, இதில் எல்லாத்துலேயுமே பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி 4 வகையான பாதிப்புகள் ஏற்படக்கூடியது தான் டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோட் அப்படின்றது. இந்த ஒரு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் அதிகமாக ப்ளூ பேபி சிண்ட்ரோமை ஏற்படுத்துது அப்படின்றத ஹெலன் பி டவுசிக் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை அப்போ காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அது குறித்து இவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்னொரு நோயும் இருந்தது. அதாவது பெர்சிஸ்டன்ஸ் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ் அப்படின்னு. இது பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஷார்ட்டா PDA அப்படின்னு அழைக்கப்படும். இந்த PDA அப்படின்ற பாதிப்பு ஏற்பட்டும் நிறைய குழந்தைகள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசமான விளைவுகளை அனுபவித்து வந்தாங்க. ஆனால் இதே PDA ப்ளூ பேபி சிண்ட்ரோமுக்கு இருந்தால் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒன்றும் ஆவலை. அவங்க ஓரளவுக்கு உயிரோடு தான் இருந்தாங்க. இந்த PDA இல்லாத குழந்தைகள் தான் ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னால இறந்து போனாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த PDA அப்படின்னு என்னன்னு சொல்கிறேன். குழந்தைகள் தாய்களினுடைய வயிற்றில் கருவில் இருக்கும்போது
தாய்களினுடைய அந்த பிளசண்டா அப்படின்ற நஞ்சு கொடி அதன் வழியாக தான் குழந்தைகளினுடைய ரத்தத்துக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். அதனால குழந்தைகள் வந்து அந்த பெண்களினுடைய கருப்பையில் இருக்கும்போது சுவாசிக்காது. ஸோ அப்படி சுவாசிக்காம அந்த பெண்களினுடைய நஞ்சு கொடியிலிருந்து தாயினுடைய நஞ்சு கொடியிலிருந்து தான் ஆக்சிஜன் ஆனது குழந்தைகளுக்கு கிடைக்கும். இதனாலேயே நுரையீரல் வந்து குழந்தைகள் வயிற்றில் இருக்கும்போது முழுமையாக வந்து செயல்படாது. அந்த நுரையீரல் முழுமையாக செயல்படாதனால டக்டஸ் ஆர்டீரியோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் வே மாதிரி. இது வந்து குழந்தைகளினுடைய அந்த நுரையீரலுக்கு மேலே வந்து இருக்கும். அதில் ஒரு துளை வந்து இருக்கும். அந்த துளை வழியாக ரத்தம் வந்து ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம், அதாவது குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் பொதுவாக வந்து மனிதர்களுக்கு நுரையீரலில் நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் நுரையீரலுக்கு போய் அதுக்கப்புறம் அதே நுரையீரலை ரத்தம் வந்தடையும் போது அந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் வந்து கலந்து அந்த ரத்தம் உடல் முழுக்க வந்து பயணிக்கும். இப்படி இருக்கும்போது ஆனால் குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு இந்த மாதிரி நடக்காது. அது சுவாசிக்காது. அதுக்கு பதிலாக தாயினுடைய நஞ்சு கொடியிலிருந்து அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அப்படி அதுக்கு ஏற்கனவே ஆக்சிஜன் கிடைக்கிறனால அப்போ அந்த ரத்தம் வந்து இருதயத்திலிருந்து நுரையீரலுக்கு பாய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நுரையீரலுக்கு பாயணும்னா ஆக்சிஜன் தேவை அப்படின்ற நோக்கம்தான். ஆனால் ஏற்கனவே ஆக்சிஜன் கிடைக்கிறனால நுரையீரலுக்கு பாய வேண்டிய அவசியம் இல்லை. அதை தாண்டி நுரையீரலுக்கு அந்த ரத்தம் பாஞ்சுது அப்படின்னா குழந்தைகளினுடைய நுரையீரலில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகரித்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதனால ஒரு டக்டஸ் ஆர்டீரியோசிஸ் அப்படின்ற அந்த ஒரு பாதை வந்து இருக்கும். அந்த பாதை என்ன பண்ணும்னா நுரையீரலுக்கு போகக்கூடிய ரத்தத்தை வந்து தடுத்து உடலுக்கே வந்து ரத்தத்தை அனுப்பிடும். நேராக இருதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போகாமல் ரத்தத்தை உடலுக்கே அனுப்பிடும். அதாவது ஒரு நரம்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த நரம்பு நேராக போய் நுரையீரலில் கனெக்ட் ஆகிருக்கு. அது வந்து அந்த நரம்பு வந்து நுரையீரலுக்கும் கனெக்ட் ஆகி இருதயத்துக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இருதயத்திலிருந்து அந்த நரம்பு வழியாக நேராக நுரையீரலுக்கு ரத்தம் போகும். அப்படி போகாமல் அதுக்கு நடுவுலையே ஒரு துளை இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அந்த ரத்தம் இருதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த துளை வழியாக நார்மலாக உடல் முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தான் குழந்தைகள் கருவில் இருக்கும்போது நடக்கும். ஆனால் குழந்தைகள் வெளியே வந்த பிறகு பிரசவத்துக்கு பிறகு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த துளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூட ஆரம்பிச்சிடும். ஏன் மூடும் அப்படின்னா அந்த துளை மூடப்பட்டு ப்ராப்பராக அந்த குழந்தைகளினுடைய இருதயத்திலிருந்து ரத்தம் வந்து பல்மினரி ஆர்டரி மூலமாக அந்த குழந்தைகளினுடைய நுரையீரலுக்கு போகணும். அப்போ தான் ஆக்சிஜன் கிடைக்கும். ஏன்னா நஞ்சு கொடியெல்லாம் இருக்காது. குழந்தைகள் வெளியே வந்த உடனே குழந்தைகள் வந்து அழுக ஆரம்பித்து சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் ஆனது நுரையீரலில் தான் கிடைக்கும். அதனால நுரையீரலுக்கு ரத்தம் பாஞ்சு ஆகணும். அப்பேற்பட்ட நிலை ஏற்படும். ஆனால் சில குழந்தைகளுக்கு அந்த துளை வந்து மூடப்படாது. அப்படி மூடப்படாதனால அந்த துளை வழியாக ரத்தம் வந்து வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்பவும் ஆக்சிஜன் வந்து கிடைக்காம போகும். அதுதான் வந்து PDA அப்படின்ற இந்த ஒரு நிலை. ஸோ குழந்தைகளுக்கு பொதுவாக அந்த துளை மூடப்பட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். துளை மூடப்படலை அப்படின்னா அப்போ அந்த PDA அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த PDA அப்படின்ற இந்த கண்டிஷன் ஏற்பட்டாலும் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு அந்த குழந்தைகள் வந்து ப்ளூ கலரில் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் இருந்ததுன்னா இந்த PDAனால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு அந்தளவுக்கு உயிரிழப்பு இல்லை. ஏன் அப்படின்னா என்னதான் அந்த துளை வழியாக ரத்தம் முழுமையாக வந்து உடலில் பாஞ்சிட்டாலும் கொஞ்சம் ரத்தம் வந்து அந்த நுரையீரலுக்கும் பாயும். ஸோ அப்படி கொஞ்சம் ரத்தம் நுரையீரலுக்கு பாயிறனால ஓரளவுக்கு வந்து நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை அந்த ரத்தம் எடுத்துக்கிட்டு உடலுக்கு வந்து கொண்டு போகும். இதன் மூலமாக இந்த PDAனால் பாதிக்கப்படுற குழந்தைகள் அந்தளவுக்கு உயிரிழக்கலை. ஸோ அப்பேற்பட்ட நிலை இருந்தது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த PDAனால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளினுடைய மற்ற உறுப்புகள் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து தான் போனாங்க. இருந்தாலும் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஹெலன் பி டவுசிக் வந்து நினச்சாங்க. இதுக்கிடையில் 1939ஆம் ஆண்டு ராபர்ட் க்ரூஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் சர்ஜன் வந்து அந்த துளையை மூடக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை கண்டறிஞ்சாங்க. ஸோ அப்படி அவர் கண்டுபிடிச்சனால அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை வச்சு PDA அப்படின்ற பாதிப்பு இல்லாமல் குழந்தைகளை காப்பாற்றிடலாம் அந்த நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ இது ஒரு பக்கம் முடிஞ்சது. ஆனால் டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோட் மாதிரியான கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் மூலமாக ஏற்படக்கூடிய
இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோமை கட்டுப்படுத்துறதுக்கு வழி இல்லை. அப்போ தான் ஹெலன் பி டவுசிக் வந்து ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க. அதாவது நுரையீரலுக்கு ரத்தம் பாயலை, அதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிறனால. அப்போ குழந்தைகளினுடைய நுரையீரலுக்கு ரத்தம் பாஞ்சிட்டா குழந்தைகளினுடைய அந்த சுவாசிக்கிறதன் மூலமாக நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ரத்தம் வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் உடல் முழுக்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதன் மூலமாக குழந்தைகளுக்கு இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோம் ஏற்படாது. இந்த ஒரு விஷயம் தெளிவாக ஹெலன் பி டவுசிக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா சப்க்ளேவியன் ஆர்டரி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி பல்மினரி ஆர்டரி, இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும். அந்த கனெக்ஷன் வந்து இந்த பிடிஏ மாதிரியே அந்த ஒரு கண்டிஷன் மாதிரியே இருக்கணும். ஒரு துளையை வந்து ஏற்படுத்தணும். அப்படி துளையை ஏற்படுத்தினா நேராக அது நுரையீரலில் போய் அந்த ரத்தம் வந்து சேர ஆரம்பிச்சிடும் வேறு வழியா. ஸோ அப்படி வேறு வழியா ரத்தம் நுரையீரலுக்கு பாய ஆரம்பித்த உடனே அந்த நுரையீரலில் ஆக்சிஜன் இருக்கும். ஸோ நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிளட் வந்து கேரி பண்ணிட்டு உடல் முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை கொண்டு வரணும் அப்படின்னு ஹெலன் பி டவுசிக் வந்து உணர்ந்தாங்க. ஆனால் இவங்க உணர்ந்தாலும் அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா இவங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட் அண்ட் பீடியாட்ரிஷியன் தானே ஒழிய இவங்க ஒரு சர்ஜன் கிடையாது. இதனால 1941ஆம் ஆண்டு ஹெலன் பி டவுசிக் வந்து ஆல்ஃப்ரெட் பிளேலாக் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் சர்ஜன்ட்ட இந்த ஒரு விஷயத்தை தெரிவித்தாங்க. இந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து பண்ணணும், அப்படி பண்ணுறதன் மூலமாக ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னால பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஹெலன் பி டவுசிக் வந்து சொன்னாங்க. இதுக்கப்புறம் ஆல்ஃப்ரெட் பிளேலாக்கும் அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டண்டாக இருந்த விவியன் தாமஸ் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு லேபரட்டரி சூப்பர்வைசர், அவரும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு அந்த ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் 1941ஆம் ஆண்டிலிருந்து ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக நிறைய நாய்களில் ஃபஸ்ட்டு இந்த ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை பண்ணி பார்த்தாங்க. ஹெலன் பி டவுசிக் தான் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை அவங்க 2 பேரும் வந்து உருவாக்கி வந்தாங்க. பின்னர் இது எல்லாமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் 1944ஆம் ஆண்டு நவம்பர் 9 அன்னைக்கு ஐலீன் சாக்சன் அப்படின்ற ஒரு 15 மாத குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு ப்ளூ பேபி சிண்ட்ரோம் இருந்தது. ஸோ அந்த குழந்தைக்கு இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படின்னு முதல் முறையாக 1944 நவம்பர் 9 அன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எதனாலன்னா இதுக்கு முன்னாடியே நாய்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய ப்ராப்பராக போகக்கூடிய அந்த பாதையை அடைச்சிட்டு ஆர்டிஃபிஷியலாக இவங்க வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மூலமாக ஒரு பாதையை உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அப்படி உருவாக்குனதன் மூலமாக ஒரு சண்டை உருவாக்கினாங்க. அப்படி உருவாக்குனதன் மூலமாக வேறு வழியாக நுரையீரலுக்கு நாய்களினுடைய ரத்தத்தை செலுத்தினாங்க. அப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் அதே முறையை மனிதர்களுக்கும் பின்பற்றலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு 1944 நவம்பர் 9 அன்னைக்கு ஐலீன் சாக்சன்ற குழந்தைக்கு அந்த ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை பண்ணாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த குழந்தை ப்ளூ பேபி சிண்ட்ரோம்லேருந்து வெளியே வந்தது. அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து காலப்போக்கில் ஒரு 2 வயசில் இறந்து போயிடுச்சு. ஆனால் அது வேறு காரணத்தினால. ஆனால் இந்த ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தனால அடுத்து நிறைய குழந்தைகள் ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த சர்ஜரி வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடித்தளமிட்டது ஹெலன் பி டவுசிக் தான். அவங்க தான் இந்த ஒரு டெக்னிக்கை சொன்னாங்க. அதை அவங்க வந்து செயல்படுத்தினது ஆல்ஃப்ரெட் பிளேலாகும் விவியன் தாமஸும். இதனால இவங்களுடைய 3 பேருடைய பேர்னால அந்த ஒரு சண்ட், அதாவது நுரையீரலுக்கு இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கனெக்ஷன், ஒரு சண்ட், ஒரு பாதை, அதுக்கு வந்து இவங்களுடைய பேரிடப்பட்டது பிளேலாக் தாமஸ் டவுசிக் சண்ட் அப்படின்னு அதுக்கு வந்து பேரிடப்பட்டது இவங்களுடைய 3 பேருடைய பேர்னால. ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து அடுத்து தொடர்ச்சியாக ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னால பாதிக்கப்படக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமாக வந்து பண்ணப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதை தொடர்ந்து 1947ஆம் ஆண்டு ஹெலன் பி டவுசிக் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அதை வந்து எழுதி 1947ஆம் ஆண்டு அந்த ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டாங்க. அதில் இந்த மாதிரி கன்ஜெனிட்டல் மால்ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படின்ற டைட்டிலில் தான் அவங்க வெளியிட்டாங்க. அதில் இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோம் பற்றி, அதை எதனால் ஏற்படுது, அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1960 காலகட்டத்திலெல்லாம் டலிடோமைட் அப்படின்ற ஒரு ட்ரக் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. அது குறிப்பாக வந்து பெண்கள், குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்து மார்னிங் சிக்னஸுக்காக அந்த மருந்துகளை வந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அப்போ தான் ஜெர்மனியில் நிறைய பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து
ஒரு முக்கியமான கை கால்கள் வந்து குட்டையாக இருக்கக்கூடிய ஒரு மாதிரி கை கால்களினுடைய வளர்ச்சி தடைப்படுற மாதிரி மற்ற உடல் உறுப்பு பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி குழந்தைகள் வந்து நிறைய குழந்தைகள் வந்து பிறந்தது. அப்போ தான் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மருத்துவர் ஒய்டுகென் லென்ஸ் அப்படின்றவர், ஜெர்மனியை சேர்ந்த ஒரு மகப்பேறு மருத்துவர் மற்றும் ஒரு குழந்தை மருத்துவர், அவர் வந்து இது ஏற்படுறதுக்கு இந்த தலிடோமைட் அப்படின்ற ட்ரக் தான் காரணம் அப்படின்னு தெரிவித்தாங்க. இதுக்கப்புறம் இதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக ஹெலன் பி டவுசிக் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஜெர்மனிக்கு போனாங்க. குறிப்பாக வெஸ்ட் ஜெர்மனிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு உண்மையிலேயே டலிடோமைட் தான் காரணமா அப்படின்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் உண்மையிலேயே டலிடோமைட் தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த 1960களில் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு திரும்பி வந்து FDA அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இந்த டலிடோமைட் அப்படின்ற ட்ரக்குக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி பேசினாங்க. இதன் மூலமாக அந்த ட்ரக்குக்கு தடை விதிக்கப்பட்டது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் இல்லாமல் யூரோப்பில் கூட அதுக்குண்டான தடை விதிக்கப்பட்டது. ஸோ நிறைய பிரச்சனைகள் பிற்காலத்தில் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு ஹெலன் பி டவுசிக் முக்கிய காரணமாக இருந்தாங்க. இவ்வளோ சாதனைகள் இவங்க பண்ணனால அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன், அதே மாதிரி அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், இவைகளினுடைய ஹெட்டா ஹெலன் பி டவுசிக் நியமிக்கப்பட்டாங்க. இது இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம், இவங்க பண்ண மிகப்பெரிய சாதனையும் கூட. ஏன்னா அதனால் வரைக்கும் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனுடைய ஹெட்டா எந்த ஒரு பெண்ணும் தேர்ந்தெடுக்கப்பட்டது கிடையாது. அந்த பொறுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் ஹெலன் பி டவுசிக் தான். அந்த கௌரவத்தை இவங்க வந்து பெற்றாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனோட ஹெட்டாகவும் இவங்க நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு காது கேட்காது, இருந்தபோதும் கூட மருத்துவம் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த காலத்துலலாம் பெண்கள் மருத்துவம் படிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படலை. அப்படி இருந்தபோதும் மருத்துவம் படித்து இவ்வளோ சாதனைகள், இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், எண்ணிலடங்காத உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு எண்ணிலடங்காத குழந்தைகள் இன்று வரை காப்பாற்றப்படுறாங்கன்னா அதுக்கு ஹெலன் பி டவுசிக் தான் காரணம். இப்பேற்பட்டவங்க இறுதியாக 1986 மே 20 அன்னைக்கு இவருடைய 87 வயசில் இவங்க இறந்து போனாங்க. இவங்க இறந்து போயிட்டாலும் இவங்களுடைய பேர்னால இன்னைக்கு வரைக்கும் பிளேலாக் தாமஸ் டவுசிக் சண்ட் அப்படின்ற அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரானது தொடர்ச்சியாக பண்ணப்பட்டு வருது. ஸோ இந்த ஹெலன் பி டவுசிக் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்நாளில் இவங்க மருத்துவம் படிக்கும்போது ரொம்ப சிரமங்களை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் நான் ஏற்கனவே இவங்களுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியாகவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.